குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. என் அருமையான சொந்தங்களே, நண்பர்களே, என் உறவுகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. ஒரு 48 நாட்கள் 48 டேஸ் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் இந்த குரு பகவான் ஆதிசார பயிற்சியாக உள்ள வரார். ஒரு 5 ராசிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ப்ளீஸ், ஒரு 12 வருஷம் கழித்து 5 ராசிக்காரர்களுக்கு அமர்க்களமான யோகம், அற்புதமான யோகம். முதல்ல நம்பிக்கையோடு அந்த பதிவை பாருங்கள். நம்ம நம்பினாலே நல்லது நடக்கும். என்றைக்குமே கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம மேலே இருக்கணும். மற்றவங்களாம் நமக்கு சொல்லித்தரக்கூடாது. நம்ம மேலே நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். நம்மளையே நம்ம நம்பலைன்னா யார் நம்புவோம்? ஒரு தேர்தலில் நிற்கிறோம், ஒரு வேட்பாளராக. எல்லா வேட்பாளருக்கும் தெரியும் நம்ம எத்தனை ஓட்டு வாங்குவோன்னு. சில பேர் கட்சிக்காக நிற்பாங்க, சில பேருக்கு தனக்காக நிற்பாங்க, சுயேட்சையில் நிற்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் எத்தனை ஓட்டு வாங்குவோன்னு. ஆனால் நம்பிக்கையை விடாமல் நிற்பாங்க. கண்டிப்பாக அவங்க நினச்சதை விட 10 ஓட்டு அதிகமாக இருக்கும். அதுவும் இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைத்தா முழுமையான வெற்றியும் அந்த வேட்பாளரால் பெற முடியும். எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். மக்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. அள்ளி போட்டிருப்பாங்க ஓட்டை. காரணம் என்னென்னா, அந்த தேர்தல் களத்தில் அந்த பணியாற்றியிருப்பார்கள், மக்களை கவர்ந்திருப்பார்கள். அப்போ நாமளும் ஏதோ ஒரு விஷயத்தை கவர்ந்தால், ஏதோ ஒரு விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடோடு இருந்தால் 12 வருஷம் கழித்து இந்த 5 ராசிகளும் இந்த 48 நாட்களில் நிச்சயமாக குபேர யோகத்தை, அதிர்ஷ்ட யோகத்தை, லாட்ரி யோகத்தை, பண வரவுகளை, ஏங்க இதையெல்லாம் விடுங்க, மனசில் நிம்மதியை பெற முடியும். ஆட்டி படைக்கக்கூடிய இந்த உலகத்தில் அசராமல் இத்தனை நாள் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு 5 ராசி நான் ரொம்ப சிறப்பாக சின்னதாக சிம்பிளாக முடிச்சிடுறேன், ரொம்ப தூரம் போகலை. இந்த 5 ராசிக்கு குரு அதிசார பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். டைம் என்றைக்குமே நல்லது, நேரம் ரொம்ப முக்கியமானது. காலத்தை போல ஒரு நண்பன் கிடையாது. காலத்தில் யாரெல்லாம் காலத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்றைக்குமே வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷன் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், இரவு 10 மணிக்கு தூங்கிடணும், அதிகபட்சம் 10:30 தான். 11 மணிக்கு அவனோட நித்திரைக்கு போயாகணும். 12, 1, 2, 3, 4, 5 6 மணி நேர தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தேவை. உடம்பு வியாதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 5 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கணும். காலையில் எழுந்தோம்னா நித்திய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சி செய்யணும். உடலை ஊக்குவிக்கணும். உடம்பை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். சோம்பலை ஏற்படும் முறிக்கணும். அடுத்தது காலை பூஜை பண்ணணும், சாமி கும்பிடணும். மனசு ஒழுக்கம், மன திருப்தி. காலை வேலைகளை ஆரம்பிக்கணும். காலை உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி மதிய உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும், சிறு அளவில் எடுத்துக்கணும். காலை உணவு நல்லா சாப்பிடணும். என்ன பண்ணுற சாப்பிடக்கூடாது. நீ என்னையா அது குரு அதிசார பயிற்சியில் 5 கிரகம் 5 ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கே நீங்கள் கேட்பீங்க. முடிவுக்கு வரும்போது பாருங்கள். அப்போ காலை உணவு ஆயில் ஃபுட் எடுத்துக்கக்கூடாது இல்லையா? மதிய சாப்பாடு நிறைய காய்கறிகளோடு எடுத்துக்கணும். மதியத்தில் ஒரு 10 நிமிஷம் கண் அயர்வு கண்டிப்பாக ஏற்படும். 10லேருந்து 15 நிமிஷம், 20 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. கண் அயர்வில் மட்டும் 20 நிமிஷம் கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். திருப்பி மாலை வேலைகளை ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் மாலையில் ஒரு பூஜை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் வேலையை விட்டு வந்த பிறகு ரீஃப்ரெஷ் ஆகி ஒரு பூஜை பண்ணணும். நீங்கள் வேலைக்கு போனாலும் மாலையில் விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும். எப்போ வந்தாலும் சரி சுவாமி வழிபாடு பண்ணணும். இரவில் ரொம்ப குறைவான சாப்பாடு எடுத்துக்கணும். மீண்டும் ஒரு உடற்பயிற்சி, நிம்மதியான தூக்கம்,
இது எல்லாம் 10:30 மணிக்குள்ளே முடிக்கணும். அந்த ஈவினிங் பண்ணுற உடற்பயிற்சி வாக்கிங்காக தான் இருக்கணும். காலையில் தான் எந்த உடற்பயிற்சி வேணாலும் பண்ணலாம். அதை விட முக்கியமானது வீட்டுக்குள்ளே வந்துட்டு வீட்டில் உள்ளவங்களோட கலந்து பேசணும். நம்ம வீட்டில் உள்ளவங்களோட பேசும்போது 1 மணி நேரத்துக்கு நம்ம வீட்டில் செல்லு டிவி இருக்கவே கூடாது, ஆஃபில் இருக்கணும். வீட்டு தலைவர் வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு என்ன எப்படி இருக்கீங்க, இன்றைக்கி எப்படி நடந்தது, நாளைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன வேணும், என்ன நடக்கணும், இது முதல்ல கேட்டுக்கணும். அப்புறம் சின்ன சின்ன சந்தோஷங்கள், உன் வீட்டில் என்ன நடந்தது, உன்னோட இடத்துல என்ன நடந்தது, நீ ஆஃபீஸில் எப்படி இருந்த, ஸ்கூலில் எப்படி நடந்த சந்தோஷங்களை பரிமாறிக்கணும். இப்போல்லாம் செல்ஃபோன் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்து அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. குடும்பம் அதை தான் எதிர்பார்க்குது. நம்மளோட 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இப்படி இருந்து இந்த நேரத்தில் நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டை பற்றி பேசி இதெல்லாம் நம்ம வாங்கணுங்க. நகை வாங்கணும், விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது, ₹1,00,000 எட்டிடுச்சு ஒரு பவுனு. என்ன பண்ணுறது இப்போல்லாம்? பவுனு ₹1,00,000. அதனால் பவுனு வாங்கணும், இடம் வாங்கணும், நம்மளும் வசதியாக இருக்கணும், கார் வாங்கணும், நிம்மதியாக இருக்கணும், சிந்தனை இருக்கும்ல. சில பேர் சொல்லுவான், ஆசையே உனக்கு யமன், ஆசையை திறந்துருன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆசை இல்லைன்னா அப்புறம் மனுஷனாக ஏன் பிறந்தோம்? ஆசைக்கு பிறந்தவன் தான் மனிதனே. ஆசையெல்லாம் நம்ம விடக்கூடாது. அந்த ஆசைக்காக போராடணும், அதான் வாழ்க்கை. நம்மளை ஏமாற்றிக்கிட்டு வாழக்கூடாது. இப்படி ஒரு நியாயமான ஒரு ஷீட்டை போட்டு நம்ம இந்த வாழ்க்கையோட சேட்டை போட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா, இதை தொடர்ந்து செய்தால் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த குரு ஆதிசார பயிற்சியில் 5 ராசிகள் மட்டுமில்லை, 12 ராசிகளும் அமோகமாக வெற்றி பெறுவீங்க. அமோகமாக கோடீஸ்வரர் ஆவீங்க. கோடீஸ்வரர் ஆகிறலாம் பெரிய கஷ்டமே கிடையாது. லட்சாதிபதி ஆகிறலாம் பெரிய கஷ்டமே கிடையாது. லட்சியத்தில் ஜெயிக்கிறதுலாம் பெரிய கஷ்டமே கிடையாது. தொடர்ந்து எதை செய்தாலும் வெற்றி பெற முடியும். மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் எதை செய்தாலும் வெற்றி பெற முடியும். கருணையான உள்ளம், கருணையான பார்வை, நல்ல மனசு, லவ் ஆல், அவ்வளோதான் வெற்றி உன் பக்கம். எல்லாரையும் விரும்பு, எல்லாத்தையும் விரும்பு. நீ உன் மனசில் ஒன்று வெறுக்கிற அப்படின்னா கூட அதை வெறுக்கிறத வெளியில் காட்டாத, அவ்வளவுதான். லவ் ஆல். இப்படி நம்ம சில தன்மைகளை உருவாக்கிக்கணும். 12 வருஷம் கழித்து குரு பகவான் வரார். சரியா கடகராசியில் வந்து உட்கார்றார். 12 வருஷம் கழிச்சு, ஒரு 48 நாளைக்கு தான் இப்போ இருப்பார். இப்போ திருப்பி வந்துடுவார். இதுதான் ஆதிசார பயிற்சி. திருப்பி என்ன பண்ணுவார்னா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வரார். அதை அப்போ பார்த்துப்போம். இந்த 48 நாள் இந்த கடகராசியில் உட்கார்றதுனால யார் யாருக்கு பலன்? கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் முதல்ல மிதுன ராசிக்கு யோகம், கல்யாண தேவைகள் பூர்த்தியாகும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு கல்யாண விஷயம் ஏதாவது பேசுகிறது இருந்தால் உடனே பேசுங்க. இமிடியேட்டாக குடும்பத்தில் சந்தோஷத்தை பற்றி பேசுகிறதுனா உடனே பேசுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடுங்க. குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வாங்க. இதான் நல்ல நேரம். வீட்டில் பரஸ்பரம் பேசணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் அதுக்கு தான் இவ்வளோதும் பேசினேன். கதை முதல்ல சொன்ன மாதிரி தெரியும். நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். மிதுனம் இதை கடைப்பிடிங்க. அடுத்தது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிக யோகம். ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். 11th பிளேஸ். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. லாபம் கிடைக்கும், எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். கொடுத்த பணம்லாம் இப்போ திருப்பி வரும். இந்த பணத்தால் ஏமாத்தினவன்லாம் இப்போ நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்பான், ஓடி ஒளியுவான், அவமானப்படுவான். குரு நல்லது செய்ய போகிறார். பணத்தை இழந்தவங்களுக்கு பணம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழிலில் லாபம் கிடைக்கும், பிஸ்னஸில் லாபம். நட்டமாக ஆயிருக்குன்னு நினச்சிருப்போம், இப்போ அது திடீர்னு லாபத்தை கொடுத்துரும். அடுத்தது விருச்சக ராசி. 9ஆம் வீட்டுக்கு வரார். ஆடி போயிட்டு இப்போ இடையில ஆட்டம், பிஸ்னஸே இல்லாமல் போயிருக்கும், வருமானம் இல்லாமல் போயிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா குளம் வற்றி போயிருக்கும். குளம் வத்துனா கொக்குக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, பழைய பழமொழி இருக்குது. குளம் வற்றி போயிருக்கும், எங்கடா நம்மளை எல்லாம் மீட்டு எடுக்க முடியாதான்னு போயிருக்கும். இப்போ 9ஆம் இடத்துக்கு இந்த குரு வந்து டப்புன்னு என்ன பண்ணுவார்? நல்ல நண்பர்களை உங்களுக்கு கொடுப்பார், நல்ல மனிதர்களை கொடுப்பார். அப்போ குரு உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக யோகத்தை கொடுக்குறார். அடுத்தது மகரம், 7ஆவது வீட்டுக்கு வரார். கல்யாண வாழ்க்கை, சந்தோஷம், குடும்பத்தில் நிம்மதி, இல்லறத்தில் சந்தோஷம்.
பல பேருக்கு அதில் தான் சந்தோஷமே இல்லை. அந்த சந்தோஷத்தை மகரத்துக்கு கொடுக்குறார். அடுத்த மீனராசிக்கு 5வது வீட்டுக்கு வரார். பஞ்சமகாஸ்தானம், உங்கள் பூர்வீக சம்பந்தமான சந்தோஷம் கிடைக்க போகுது. பல பேருக்கு சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஆக குரு மிதுன ராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசி, மீன ராசி ஆகிய இந்த 5 ராசிகளை நிச்சயமாக உங்கள் மனம் போல் உங்களை கோடீஸ்வரனாக்க போகிறார். உங்கள் மனம் போல் உங்களை லட்சாதிபதியாக்க போகிறார். உங்கள் மனம் போல் உங்களை சந்தோஷத்திற்கு அதிபதியாக ஆக்க போகிறார். ஒரு ராஜ சபையே நடத்துறதுக்கான நல்ல வாய்ப்பை குரு கொடுக்கிறார். வாய்ப்பை பயன்படுத்திங்க சகோதரர்களே, சகோதரிகளே, என் சொந்தங்களே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா. சகல செல்வத்தையும் குடிக்கக்கூடிய இந்த கொடுக்கக்கூடிய இந்த அபிராமி, இந்த சகல செல்வத்தையும் கொடுக்க போகிறா. அபிராமியோடைய அருள் இந்த 5 ராசிக்கும் கிடைக்க போகிறது. நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறைய உங்கள் விருப்பங்களை ஒரு பேப்பரில் எழுதி இந்த நாளில் முடிவெடுங்க. நீங்கள் எழுதியிருக்கிற விருப்பங்கள்லாம் நடக்கிறத கண்கூட பார்ப்பீங்க. குரு பலன் நிச்சயமாக உண்டு. குரு பார்வை கண்டிப்பாக உண்டு. இந்த சகோதரன், இந்த குரு, இந்த அப்பா உங்களோடு நான் நிழலாக நான் இருப்பேன். நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன். நல்லது நடக்கும். நான் சொன்னதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. 5 to 10 நம்ம வாழ்க்கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாக பல தொல்லைகளை நீக்குவோம். மிகப்பெரிய உயரத்தை நாம் அடைவோம். நல்லது நடக்கும். குருவே சரணம்.